வணக்கம், பிரேம்குமார் ஓசோன் டெக்னாலஜிஸ்லேருந்து. இன்னைக்கு நம்ம கெருகம்பாக்கம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் பற்றி ஒரு வீடியோக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது? அயன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அயன்ஸ் இருக்கும் வாட்டரில். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த வாட்டரோட அயன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வீடு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் கரையாக இருக்கும். அப்புறம் அவங்களோட ஃபேசட்ஸு, இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேபியாக, ரொம்ப கரை பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்க்கும்போதெல்லாம் அவங்க வீட்லேயே பார்க்கலாம், கிளாத்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அயனோட இது பிடிச்ச மாதிரி இருக்கும், எல்லாம் ஒயிட் கிளாத்ஸ் எல்லாம். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்பெஷலி இந்த கிளைண்ட் எங்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க குளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா, அது எல்லோ வாட்டர், அவங்க குளிக்க மாட்டேங்கிறாங்க. காலை ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது நான் குளிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கிளைண்ட் சொன்ன கம்ப்ளைண்ட். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ராப்ளம். நாங்கள் அந்த வாட்டர் அனலைஸ் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வேணும்னா உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அயன் ரிமூவல் பிளான்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து வாட்டர் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ நாங்கள் கொடுக்குறது உங்களை சேரும். வாங்க, இங்கே என்ன ப்ராப்ளம் இருந்தது, நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுத்தோங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்காக இந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 வாட்டர் கனெக்ஷன். ஒன்று மெட்ரோ வாட்டர், இன்னொன்று போர்வெல் வாட்டர். மெட்ரோ வாட்டர் சஃபிஷியண்டாக பத்தல, ஏன்னா 5 வீடு இருக்கிறனால தான் அவங்க போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹாட் சம்மர் அயனோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த கிளைண்ட் எங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்ட்ரீட்டில் நாங்கள் ஒரு ஓல்ட் ஹவுஸ் ஆர்ஓ சிஸ்டம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஒரு கிளைண்ட்டுக்கு. அவரோட ஃப்ரெண்டு தான் இவர். அவர் ரெஃபர் பண்ணி தான் இந்த கிளைண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. இவர் சொன்ன ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே, சார் எங்கள் வீட்டில் குழந்தை குளிக்கவே மாட்டேங்குது சார், காலை ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்ன பண்ணுறேனே தெரியல, தண்ணி அவ்வளோ இஷ்யூவாக இருக்குது, ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இந்த வாட்டர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் ஹையர் லெவல் ஆஃப் அயன் கண்டென்ட் இருக்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போது அந்த மாதிரியான வாட்டருக்கு எப்படி சிஸ்டம் பண்ணலாம் டிசைன் பண்ணதான் இந்த அயன் ரிமூவல் பிளான்ட். ஆக்சுவலாக இந்த அயன் ரிமூவல் பிளான்ட் நாங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் பிளான்ட். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா இந்த மல்டிபோர்ட் வால்வும் ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் நிறைய பேர் செமி ஆட்டோமேட்டிக் போகிறது ரீசன் என்னன்னா, அந்த மல்டிபோர்ட் வால் எப்படி பேக் வாஷ் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்களே பர்சனலாக பேக் வாஷ் பண்ணிக்கணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணுறவங்க தான் செமி ஆட்டோமேட்டிக் போகிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் அயன் ரிமூவல் பிளான்ட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக், ஒன்லி பேக் வாஷ் மட்டும்தான் நம்ம பண்ணணும் மேனுவலாக. இதுதான் ஏரியேஷன் டேங்க். அயன் ரிமூவல் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏரியேஷன் டேங்க்குங்க தான் ஒரு முக்கியமானது, ஒரு ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அயன் ரிமூவல் பிளான்ட்ல இந்த ஏரியேஷன் டேங்க் இல்லைன்னா அயனை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, அயன் வாட்டர்ல ஃபெரஸ் ஃபார்ம்ல இருக்கும். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், வாட்டர் ஃபெரஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ஃபெரஸ் ஃபார்ம்ல இருக்கிற அயனை நம்ம ஏரியேட் பண்ணி ஃபெர்ரிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதில் கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அயனில் பார்த்தீங்கன்னா ஆல்கலினிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் ஆல்கலினிட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி 2-3 அல்கலினிட்டி இருக்கு. அந்த மாதிரி அல்கலினிட்டி அதிகமாக இருந்தால் அயன் சீக்கிரமாக செட்டில் ஆகாது. ஸோ ஏரியேஷன் பண்ணும்போது சில டோசிங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை, இங்கே அயன் நல்லா செட்டில் ஆகுது. இந்த பிளான்ட்ல இந்த ஏரியேஷன் டேங்க்குள்ளே நம்ம ஃப்ளோட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிறதுக்கு. ப்ளஸ் ஏரியேஷன் நாசில் கொடுத்துருக்கோம். மினிமம் ஒரு 3 to 4 hours அது நம்ம ஏரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வாட்டரை நம்ம ஃபில்டர் பண்ணணும். வாங்க, இந்த ஏரியேஷன் டேங்க்குள்ளே என்ன இருக்குன்னு ஜஸ்ட் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏரியேஷன் டேங்க்ல மற்ற ஏரியேஷன் டேங்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ஏரியேஷன் டேங்க்ல நாங்கள் ஒரு ஃப்ளோட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஒரு பிளாக் ஒயரும் ஃப்ளோட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் ஏரியேஷன் நாசில் எப்போ போல கொடுத்துருப்போம். இந்த வாட்டர் உள்ள பாருங்க, நல்லா எல்லோயிஷ் கலரில் கன்வெர்ட் ஆயிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours மேலே ஆச்சு ஏரியேஷன் போட்டு. ஸோ இந்த வாட்டர் அந்த ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேங்க்கை கண்ட்ரோல் பண்ணிக்குது. ப்ளஸ் இந்த டேங்க்ல வாட்டர் நிறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் இந்த ஏரியேஷன் டைம் ஆஃப் 4 hours ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி பம்ப் ஆன் ஆகி ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்லேருந்து ஒரு லைன் எடுத்திருக்கோம். இந்த லைன்லேருந்து இந்த மோட்டர் வழியாக தான் வாட்டர் போய் இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமுக்கு போகுது. இதோட கெப்பாசிட்டி 1200 liters per hour. 1 மணி நேரத்துக்கு 1200 லிட்டர் ஃபில்டர் பண்ணோம். பட் நம்ம 1000 லிட்டர் தான் இதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியேட்டட் வாட்டர் ஃபில்டர் ஆகி இந்த டேங்க்குள்ளே ஃபில்டர் ஆகிட்டு ஓவர் ஹெட் டேங்க் போயிடுது. ஓவர் ஹெட் டேங்க் நிறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் ஆஃப் ஆகுற மாதிரி ஆட்டோமேஷனில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது பேக் வாஷிங் மேனுவலாக கொடுத்துருக்கோம். மேனுவலாக நீங்கள் பேக் வாஷ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் வாஸ் ஸோ ஹாப்பி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாட்டர் கிளியர் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே அவங்களோட பாத்ரூம்ஸில் ஸ்ட்ரெயின் ஆனதுக்குள்ள ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் உங்கள் வீட்டில் வாட்டரில் ஏதாவது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம்.
டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர்ஸ் இருக்குது, எங்களை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.